வணக்கம். குறிப்பாக நான் இப்போ பேச போகிறது கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு. நான் பேசுகிறது தவறாக இருந்தால் தோழர்களே தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. நான் பேசுகிற வார்த்தை கடுமையாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. சரியா? பாயிண்ட்டுக்கு வரேன். கம்யூனிஸ்டத்தை பற்றி தெரியாத, ஒரு அறிவு இல்லாத, ஒரு ஆற்றல் இல்லாத, ஒரு தெளிவில்லாத, வரலாறு தெரியாத, வழி தெரியாத ஒரு ஆளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. நான் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருந்தால் ஜனங்க பார்க்குறவங்க தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அது கம்யூனிஸ்ட் தோழர்கள் குறிப்பாக மன்னிச்சிருங்க. நீங்கள் உங்களுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா? இந்த நடிகர் ஜோசப் விஜய்க்கு நீங்கள் எப்படிப்பட்ட தூய்மையானவர்கள்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஒரு சுக்கும் தெரியாது. கேரவனில் உட்காந்து சோறு தின்னவனுக்கு என்ன தெரிய போகுது? கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம், கம்யூனிஸ்டுகளுடைய செய்கைகள் என்ன தெரியும்? வாசாத்தியில் போராடினது யாரு? கம்யூனிஸ்டுகள். விஜய் அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாரு? ஏன் இவ்வளோ சூடாக பேசுகிறேன்றத சொல்கிறேன். லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். வாசாத்தி பிரச்சனையில் வாசாத்தி மக்களை கொடுமை பண்ணவனை கட்சியில் உட்கார வச்சுன்னு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்திருக்கிற திரு விஜய், உங்களுக்கு தான் இந்த கேள்வி. என்ன நினைச்சுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்தில் முதலமைச்சர் ஆன உடனே ஆணவத்தில் பேசுகிறீங்களா? திருச்சியில் இந்த பேச்சு வேண்டாம் மிஸ்டர் விஜய் அவர்களே. எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கம்யூனிஸ்டுகளை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? கம்யூனிஸ்டர்கள் தோழர்கள் போட்ட சொல்லக்கூடாது, இருந்தால் நான் சொல்கிறேன். சப்போர்ட்டு டேஷ் பிச்சை, அந்த டேஷ்ன்றது பிச்சை. அதில் தான் இன்றைக்கி நீங்கள் முதல்வர். என்ன சொன்னீங்க? அள்ளு சில்லு கட்சிகளா? அள்ளு சில்லு கட்சிகளால் தான் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க மிஸ்டர் விஜய். ஜாக்கிரதையாக பேசுங்க. கம்யூனிஸ்டுகளை பற்றி வரலாறு தெரியாத இனிமேல் அள்ளு சில்லுகள் கட்சிகள்னு சொன்னீங்க, வேண்டாம். கம்யூனிஸ்டர்கள் தோழர்களை இப்படியே இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னா அது பெருசாக போயிடும். சரியா? நான் வன்முறையை தூண்டல, இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ கோபம் வருது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்த்து நீங்கள் வந்து அள்ளு சில்லுகள்ன்றீங்க. யார் அள்ளு சில்லு? யார் அள்ளு சில்லு? கொஞ்சம் நாவடக்கம் தேவை மிஸ்டர் விஜய்.